திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலன். இது தர்மயுக வாழ்வை சொல்கிறது. ஐயா 32 அறத்தாலான சிங்காசனத்திலே அமர்ந்து ரத்தினத்தாலான ஒரு திருமுடியையும் சூடி அந்த ஆட்சி பீடத்தினுடைய செங்கோலையும் ஐயா கையில் ஏந்தி, ஏன்னா செங்கோல் என்பது நீதி தவறாத வண்ணம், செங்கோல் ஏந்தி ஒரு மொழிக்குள் ஆண்ட, அதற்குள் ஆண்ட ஓமையை உரைக்கலற்றார். இந்த ஒரு மொழின்னு சொல்லணும்னா எல்லாரும் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல தர்மயுகத்துல தமிழ் மொழி தான் இருக்கும். ஆனா ஐயா இங்கு சொல்லக்கூடிய ஒரு மொழி என்பது வைகுண்டருடைய மொழிக்கு மறுமொழி யாரும் பேச மாட்டாங்க. அவர் சொல்றதை அப்படியே செய்வாங்க. வைகுண்டருடைய மொழிக்கு மறுமொழி அங்க என்ன இல்லை, எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒரே மொழியாக அங்கு இருக்கும். அதுபோல அவரு சொல்றதுக்கு சந்தேகத்தை கூட இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஞானத்தின் நிலையில இருப்பாங்க. அப்படி உள்ள தர்மயுக வாழ்வு, அதான் ஒரு மொழிக்குள் ஆண்ட உவமையை, அப்படி அவர் செய்கின்ற அந்த காரண காரியத்தை இங்கு வைகுண்ட நாராயணர் அருள நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்.